Hello, and welcome back to Football Pitch La Liga Game Week Review. Once again in the week, Game Week 14 and 15, and in the week and the midweek games ஓட ரிவ்யூ பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் ரியல் மட்ரிட் அண்ட் பார்சலோனா பற்றி பேசுவோம் அண்ட் அதர் டீம்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்சா வச்சு ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபர்கெட்ஃபுல் நவம்பர்னு சொல்லலாம். அந்த பிரில்லியண்டான அக்டோபர் மந்த்க்கு அப்புறம் இந்த பயனை தோக்கடிச்சிட்டு ரியல் மட்ரிட் தோக்கடிச்சதுக்கப்புறம் ஒரு வெரி லீன் பேட்ச் இன் திஸ் மந்த் ஆஃப் நவம்பர். ஆஃப்கோர்ஸ் இந்த செல்டா கேம் 2-2 ட்ரா பண்ணோம் அண்ட் ஹோமில் 150th ஆனிவர்சரி ஒரு பெரிய செலிப்ரேஷன் கேம். ஆஃப்கோர்ஸ் லாஸ் பாமாஸ், த மைட்டி லாஸ் பாமாஸ் கூட 2-1 தோத்துட்டோம். கம்மிங் டு தட் செல்டா கேம், என்ன லைக் 2-0 லீட் பண்ணிட்டு இருந்தோம், கம்ஃபர்டபுள் லீட். கசாடோ ரெட் கார்டு வாங்கினாரு, செகண்ட் எல்லோ. அப்படியே பட்டுன்னு 2 கோல் வாங்கினாங்க. ஒரு குண்டே மிஸ்டேக்கும் அந்த மேட்ச்சில். அதே இது கண்டினியூ ஆச்சு நெக்ஸ்ட் கேம்லேயும். புவர் ரன் ஆஃப் ஃபார்ம். லாஸ் பாமஸ் நம்ம எவ்ரி வீடியோவில் நம்ம அவங்கள பற்றி சொல்கிறோம். தட் ரியல் மட்ரிட் பார்த்தா பயமா இல்லை, இந்த டீம் பார்த்தா பயமா இல்லை, லாஸ் பாமஸ் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு. அதே தான் நடந்துச்சு. அவுட் ஆஃப் நோவேர் வந்தானுங்க, 2 கோல் அடித்தாங்க. அப்புறம் ஆனால் கம்மிங் பேக் இந்த ரீசெண்ட் கேம் பார்சா மயோர்கா கூட ஆடின கேம் 5-1 அகேன். ஸோ த ரிசல்ட்ஸ் ஆர் பேக். பட் இதுலேருந்து நம்ம சீசன் ப்ரிவியூலே இந்த பாயிண்ட் பற்றி பேசியிருந்தோம். த லேக் ஆஃப் ஸ்குவாட் டெப்த் இந்த ஃப்ளிக் சிஸ்டம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு டஸ் பார்சா ஹாவ் த ஸ்குவாட் டெப்த். அண்ட் ஐ திங்க் இந்த நவம்பர் மந்தில் வந்து நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு. ஏன்னா என்னதான் பிளேயர்ஸ் இருந்தாலும் டு ஃபில் இன் த ஸ்பாட் அந்த ரோல் ஆடுறதுக்கு இருக்காங்க. பட் த லேக் ஆஃப் குவாலிட்டி இஸ் நல்லா கிளியராகவே தெரியுது. இப்போ இந்த யமால் ஒரு மந்த் இன்ஜுரியில் இருந்தப்போ அண்ட் இப்போ யமால் வந்ததுக்கப்புறம் டீமுக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஆனால் லாஸ்ட் ஃபார்மர்ஸ் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லியே ஆகணும். அது அவனுங்களை பார்த்தா அவனுங்களுக்கே பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மேட்ச்லாம் சான்ஸே இல்லை. அவனுக்கு ஆடுற வீக் இன் வீக் அவுட் லாஸ்ட் ஃபார்மர்ஸ் ஆடுற ஒவ்வொரு மேட்சும் மேட்ச் ஆஃப் த சீசனாக இருக்கலாம். ஏன்னா அதில் அதாவது அவனுங்களோட டாக்டிக்ஸ் அது மட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவனுங்க ரெட் கார்டு வாங்குறானுங்க, இல்லை ஏதாவது பண்ணி ஆப்போனண்ட் ரெட் கார்டு வாங்க வச்சிடறானுங்க. ஸோ ஏதாவது ஒன்று அந்த மேட்ச்சில் நடந்துகிட்டே இருக்கு. வீக் இன் அண்ட் வீக் அவுட் எல்லாமே பேங்கர், எல்லாமே ஒரு ஒரு லாஸ்ட் மினிட் வர போகிற மேட்ச்சு. ஸோ வந்து லாஸ்ட் ஃபார்மர்ஸ் வந்து பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது. ஃபுட்பாலும் ஆனால் ஓரளவுக்கு என்டர்டைனிங்காக இருக்குது. இவனுங்க பண்ணுற காமெடியும் பயங்கரமாக இருக்குது. பார்சாவுக்கு வந்தோம் அப்படின்னா கசாடோ வந்து தலைமை வேற லெவல். ஒரு ரெட் கார்டு வாங்கி லீகையே திரும்ப கொண்டு வந்துட்டான்னு சொல்லணும். லீகை வந்து நான் என்னடா பார்சா வந்து ஒரு லீட் எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா நாங்கள் ரியல் மாட்ரிட் ஆடுறத பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணுவோம்னு தெரியும். பார்சா வந்து பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணாதான் இந்த ரேஸே உயிரோட. அதாவது கசாடோ அந்த ரெட் கார்டு வந்து கண்டிப்பாக இந்த லீக் முடியும் போது இந்த ஒரு நல்ல டைட்டில் ரேஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கசாடோக்கு தான் கிரெடிட்ஸ் போகும். பட் இல்லடா, நீ சொன்ன ஸ்குவாட் டெப்த் சொன்ன, நீ ஸ்குவாட் டெப்த்னால எப்படின்னு. ஸ்குவாட் டெப்த்னாலனா பரவாயில்லடா, நீங்க லீக் ஜெயிச்சிருவீங்க. அதுவே ஃபிளிக்கோட டாக்டிக்ஸ்னால தான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லீக் ஜெயிக்கிறது கஷ்டம். இது ரெண்டுத்துல எது உண்மைங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸ்குவாட் டெப்த் பர்சனல் இல்லைங்கிறதுனால தான் உங்களை ஃபிகர் அவுட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் தே வில் ரிமைன் ஃபிட். ஏஜ் இஸ் ஆன் தேர் சைடு. டானி ஆல்மோ எடுத்தா கூட ஏஜ் எல்லாமே இருக்கு. ஐ திங்க் அந்த ரன்னுக்கெல்லாம் வந்து இவங்க ஃபிட்டாக இருப்பாங்க, ஜெயிச்சர். ப்ளஸ் நாங்கள் வந்து ரொம்ப கேவலமாக விளையாடிட்டு இருக்கோம், அதனால அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிடலாம். பட் டாக்டிக்ஸை ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ளிக்கிட்ட வந்து நம்ம வாயிலே பார்த்துருக்கோம், பிளான் பியே கிடையாது ஃப்ளிக்கிட்ட. இப்போ இவங்க பிளான் ஏ ரெகுலராக வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் லீவ் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீக் இன் வீக் அவுட், ஏன்னா இந்த டீம் இதுதான் ஆட போறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்குவாட் டெப்த் தான் ரீசனாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் பர்சனல் போனது கொஞ்சம் ஒரு மாதிரி. ஏன்னா நீங்கள் நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து கேம் ஸ்டேட்னு சொல்லுவாங்கல்ல, அவன் ஆப்போனண்ட் வந்து 1-0 நீங்கள் 1-0, இதில் சில டீம்லாம் கேம் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் நீங்கள் வந்து டைட்டில் இதில் இருக்கோ டைட்டில் ரேஸை பற்றி கவலை இல்லாமல் 1-0 2-0 ட்ரையலிங்கா லீடிங்கா எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஒரே மாதிரி தான் ஆடுறீங்க. ஸோ வந்து ஆப்போசிஷன் அந்த அளவுக்கு தைரியமாக இருக்கணும்.
நீங்க ஆடுற ஸ்டைல வந்து சரி இவன் 3 கோல் அடிக்கிறான்னா நம்ம 4 கோல் அடிக்கலாங்கிற மாதிரி அப்போசிஷன் இருக்கணும். அந்த மைண்ட் செட்டோட அப்போசிஷன் ஆடணும். ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடணும் அப்படின்னா யூ நீட் உன்னோட ஒரு 2 ஃபார்வர்டு வந்து தே நீட் ஹாவ் ஒரு பயங்கரமான ஒரு டேயா இருக்கணும் அவங்க 2 பேருக்கும். கவுண்டர்ல தான் உட்கார போறேன் அப்படின்னா 2 ஃபார்வர்டும் கிடைக்கிற 2 சான்ஸா அடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் பண்ணலாம். பட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபுட்பால் நம்ம பார்த்துருக்கோம். கிடைக்கிற 2 சான்ஸ் ஒரு ஃபார்வர்டு அடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். கிலியன் எம்பாப்பே அடிக்க மாட்டேங்கிறான். இதுல நம்ம உட்காந்து மற்றவனெல்லாம் சொல்லி வந்து சின்ன டீம்லலாம் எத்தனை பேர் அடிப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வந்து பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு பார்ஸ் இந்த டைட்டில் ரேஸ் க்ளோஸா போகும். பட் பார்சாக்கு தான் ஸ்டில் எட்ஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா as a டீம் நல்லா ஆடுறாங்க. டீம் நல்லா கிளிக் ஆறாங்க, நல்லா ஆடுறாங்க. ஸோ வந்து பார்சாக்கு தான் எட்ஜ் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம ரொம்ப இத்தனை வருஷமா பார்த்தது என்ன அப்படின்னா யூசிஎல் நாக் அவுட்டுக்கு போகும்போது நாக் அவுட் ஆடி நீ திரும்பி வந்து லலிகால டைட்டில் ரிஸ்க் ஆடணும் அப்படிங்கும் போது நிறைய டீம்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ மட்ரிடை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யூசிஎல் ஜெயிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாக் அவுட் ஆடி 2 டபுள் ஜெயிச்சிருக்காங்க கார்லோ அன்செலோட்டி. ஸோ அது லீக் அண்ட் யூசிஎல் ஒரே சீசனில் ஜெயிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். பட் அதுக்குள்ளே இவனுக்கு ஆடுற லட்சணத்தை பார்த்து அதுக்குள்ளே நீங்கள் ஒரு 9 பாயிண்ட்ஸ் லீட்லாம் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் பிரச்சனை இருக்காது. ஸோ பார்ப்போம். அண்ட் ஐ திங்க் லைக் ரஃபீனியா பற்றி நம்ம பேசி ஆகணும். லைக் எவ்ரி கேம் வீக் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அவனும் வந்து மேட்ச் தோக்குறாங்களோ, மேட்ச் ட்ரா பண்ணுறாங்களோ, மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ, கோல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ ஃபார் 16 கோல்ஸ் அண்ட் 8 அசிஸ்ட், பிரில்லியன்ட் நம்பர்ஸ். ஐ திங்க் நம்ம ஜஸ்ட் வீடியோ முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஹவு ஃபுட்பால் இஸ் ஆல் அபவுட். நான் ஒத்துக்கிறேன். நான் போன தடவை சொன்னேன் அவன் பிரேசிலுக்கு போய் ரொம்ப நல்லா ஆடினான். பிரேசிலுக்கு போய் ஆடுறானா அப்படின்னா அந்த பிரேசில்லே ரொம்ப நல்லா ஆடினான். அவன் கோல் கான்ட்ரிபியூஷன் இருக்கோ இல்லையோ பிரேசில்ல. சரி வந்து பிரேசில்லாம் பொறுத்த அளவுக்கு வந்து இதே மாதிரிலாம் அடிக்கணும்னு கோலா அடிச்சு தரணும்லாம் எதிர்பார்க்க முடியாது வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்லாம். பட் வந்து அவன் எங்க போனாலும் நல்லா தான் ஆடுறான். எல்லா மேட்சும் நல்லா ஆடுறான். பார்சா தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவன் நல்லா ஆடுறான். ஸோ வந்து ஏன்னா அதுதானே ஒரு ட்ரூவா ஒரு பேலண்டாரோட மெட்ரிக்னா அதுதான். நீ வந்து டீம் நல்லா ஆடாதும் போது கூட நீ உன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதாக தெரியணும். ஸோ நான் ஒத்துக்கிறேன். இப்போதைக்கு அவன் தான் ஃபேவரட். பட் லெவன்டாஸ்கிலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். லெவன்டாஸ்கி பேலண்டார்லாம் கேட்டு ட்விட்டர்ல அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். லெவன்டாஸ்கி இருக்கு, இப்போ ஒரு ஃபேஸ் இருக்கு லெவன்டாஸ்கிக்கு வரும். ஸோ வந்து ரஃபின்யா ரொம்ப நல்லா ஆடுறான். பட் லெவன்டாஸ்கி வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேஸில் வந்து ட்ரை ரன் ஆஃப் ஃபார்ம் இருக்கும். ஏன்னா ஓவரால் நல்லா ஆடுறான்னு சொல்ல முடியல. லெவன்டாஸ்கி ஆடுறத பார்த்தா ஆடுறான். எப்படியோ கோல் அவன் ஏஜ் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அவன் எப்படியோ கோல் அடிச்சிடறான். 15 கோல் அடிச்சிருக்கான், கிரெடிட்ஸ் டைம். பட் வந்து பேலண்டார்லாம் வேற எங்கேயோ இருக்கு. பார்ப்போம் லெவன்டாஸ்கி சீசன் எங்கே முடிக்கிறான் அப்படின்னு பார்ப்போம். பட் ரஃபின்யா தான் இப்போதைக்கு உங்கள் பெஸ்ட் பிளேயர்னா ரஃபின்யா தான். ரஃபினியாவோட ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் அதை பொறுத்து அவன் ஃபிட்னஸ்லாம் இருக்குடா அவனுக்கு. அவன் வந்து இன்ஜுரி ஆனாலும் 2 வாரத்தில் வந்துடுவான் போல. பயங்கர ஃபிட்டாக இருக்கும் அவன். ஸோ வந்து ஐ திங்க் இப்போதைக்கு பார்சலோனா தான் ஃபேவரட். மட்ரிடுக்கு வருவோம். அப்படியே அடிக்க வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் கிலியன் எம்பாப்பே தான். நான் ரொம்ப டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன் கிலியன் எம்பாப்பே எல்லா வீடியோலையும். உனக்கு டைம் கொடுங்கன்னு. சி போன கடைசி 2 லலிகா நல்லா ஆடினான், கோல்லாம் அடிச்சான். என்னன்னா அவன் கோல் அடிக்கிற அகைன் கேமோட சுச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல, எப்போ கோல் அடிக்கிற அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஒரு எக்ஸ்பேக்டரா அவன் தெரியவே மாட்டேங்கிறான். அவன் அடிக்கிற கோல் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒருத்தன் கோல் அடிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து ஒரு கோல் அடிக்கிறான். ஒரு 89th மினிட்ல நாங்கள் ஆல்ரெடி 1-0 இருக்கோம், மேட்சே முடிய போகுதுங்கிற போது கோல் எல்லாமே நல்ல கோல்ங்கிறதுலாம் வேற விஷயம். பட் வந்து அவன் என்ன சொல்றது, ஒரு இம்பாக்ட்னு ஒன்று இருக்குல்ல கேம்ல, ஒரு இம்பாக்ட் அப்படின்னா சுத்தமா தெரியவே மாட்டேங்குது. பிளஸ் என்னடா ஒரு ஹங்கரே இல்லாம ஆடுறேங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஓடவே மாட்டான், ரன் கொடுக்க மாட்டான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். நான் வந்து பின்னாடி ஓடுறத பத்தியே பேசல, முன்னாடியாவது ரன் கொடுக்கணும்ல, அதுவே கொடுக்க மாட்டான் அவன். ஏதோ என்ன யாரோ அவன்கிட்ட போய் கூலா காமா ஆடுன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரில. ஒரு மாதிரி அப்படியே நீ செல்ல மாதிரி நிக்கிறான் அப்படியே. அது வந்து நம்ம இப்ப லாஸ்ட் மேட்ச் பில்பாவை கூட தோக்கும் போதுலாம் சம கடுப்பா இருக்கு பார்க்கும்போது. ஏன்னா யாரையுமே ஆன்லைன் ட்விட்டர்ல வந்து புலம்புறவங்க எல்லாம் யாரையுமே பிளேமே பண்ண முடியாது. ஏன்னா அது பார்க்கும்போதே செம இரிட்டேட்டிங்கா இருக்கு. எல்லாருமே அவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க டீம்ல. ஒர்க் ஆகல, நிறைய விஷயம் ஒர்க் ஆகல ஒரு டீமா. பட் மற்றவங்க எல்லாம் வந்து அவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க. இவன் வந்து கண்டுக்கவே மாட்டான், இவன் மட்டும் ஜாலியா ஆடுறான். ஸோ வந்து பார்ப்போம். இவன் வந்து இதே மாதிரி எத்தனை நாளைக்கு இதுவும் ஆட போறான் அப்படின்னு தெரியல. கண்டிப்பா இவன் இதோட எஃபர்ட் போட்டே ஆகணும். ஒவ்வொரு மேட்ச்லயும் இவன் கோல் அடிக்கிறானோ இல்லையோ, இவன் மட்டும் ட்ராக் பேக்லாம் பண்ணி ஆடினானு என் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இவன் வந்து கோல் அடிக்காட்டினா கூட. இவன் இப்போ எல்லாரும் இவ்வளோ கடுப்பாகிறதுக்கு காரணம் ட்ராக் பேக்கும் பண்ண மாட்டான், முன்னாடி ரன்னும் கொடுக்க மாட்டான். ஏதோ அப்படியே ஒரு மாதிரி
ஒரு மாதிரி கூலா ஆடுறான் அப்படியே. ஏன்னா டைட்டில் ரேஸ் வந்து போயிட்டு இருக்கு. டைட்டில் ரேஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ 1 பாயிண்ட் லீடிங் பார்சலோனா. இந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சிருந்தா டைட்டில் ரேஸ்ல வந்து ப்ராப்பரா ஒரு இது அட்வான்டேஜ் லீட் கிடைச்சிருக்கும். எடுத்துக்கலாம். ஒரு ஆமா. லீக் ஸ்டாண்டிங்ஸ்ல ஃபோர்த் இருக்கிற டீமோட ஆடுறோம். பட் அவன் அதெல்லாம் அவன் மைண்ட்லயே இல்லை. அவன் மாட்டும் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்து அது தவிர பார்த்தோம்னா சரி டீம்ல இன்ஜுரிலாம் இருக்கு. ரவுல் அசன்சியோ வந்து டீசெண்டா ஆடி இருக்கான். ரவுல் அசன்சியோலாம் நம்ம ப்ளேம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. நான் அவனோட பொட்டன்ஷியல் ஏற்ற மாதிரி அவன் ஆடி இருக்கான். ஸோ வந்து அவனை கொண்டு வந்து நீ வந்து இப்படிதான் ஆடணும் அப்படின்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ப்ரிப்பேர்டா இருந்தானே தெரில இந்த மாதிரிலாம் ஆமா. லீக்ல வந்து ஆடுறதுக்கு. ஸோ அவனை வந்து 90 மினிட்ஸ் ஆட வச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அவன் ஓரளவுக்கு எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க. அடிக்கணும்னா எம்பாப்பே அடிக்கலாம். அடுத்து தலைவன் மெண்டி எப்பவுமே இருக்கான் நமக்கு. எப்போ எது தப்பானாலும் அடிக்கலாம்னா அவன் அடிக்கலாம். ஆனா ரியலாவே சொல்றேன், பிராங்க் கார்சியா டிஃபெண்டும் பெட்டரா பண்றான் மெண்டியை விட. அவனை எடுக்காதீங்க டாடி. பிராங்க் கார்சியாவே பரவாயில்ல, கோல் போனாலும் பரவாயில்ல, நீங்க பிராங்க் கார்சியாவே ஆடுங்கடா. சின்ன பையன், அட்லீஸ்ட் அவனுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்த மாதிரியாவது இருக்கும். அவனே ஆடுங்க. மெண்டி சுத்தமா சுத்தமா சரியில்லை இந்த சீசன். ஸோ அதை தவிர பார்த்தோம்னா வால்வர்டே ரொம்ப நாள் ஆடுறான். பெல்லிங்கம் வந்து என்ன நடக்குதோ இல்லையோ 100% எஃபர்ட் போடுறானுங்க பெல்லிங்கமும் வால்வர்டையும். அதனால பெல்லிங்கமும் ஆடலை அப்படின்னா நாங்கள் ஆக்சுவலாக 2 மேட்ச் தோத்துருப்போம். பெல்லிங்கமும் ஒழுங்காக ஆடலை அப்படின்னா. பெல்லிங்கம் நல்லா ஆடின. பெல்லிங்கம் வந்து என்டையர் டீம் வந்து டிரைவ் பண்ணி ஆடணும் 2 மேட்ச். ஐ ஸோ திங்க் வந்து பெலிங்ஹாம் வந்து லைக் அந்த என்ன ரோல் கொடுத்தாலும் ஹி இஸ் அப் டு த மார்க். லைக் போன சீசன் வந்து என்னதான் நம்ம ஸ்டார்ட் பேட் பண்ணி கோல் அடிச்சான்னு ஒரு அலிகேஷன் போட்டாலும் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக தான் ரோல் இருந்திருக்கு பெலிங்ஹாம்க்கு. இல்லடா ரைட் மிட் போட்டு ஆடுறான், ரைட் பேக் வந்து டிஃபெண்ட் பண்ணுறான், சென்டர் மிட்ல ஆடுறான். எங்க போட்டாலும் he is giving அவன் his ரைட் best. பேக் டிஃபெண்ட் பண்ண அது ரோல் கிடையாது. இவனுங்க வந்து கேவலமா ஆடுறானுங்க. அதனால அவன் ரைட் பேக் டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அது. அது பட் அதான் அவன் தான் சொல்றேனே, அவன் கம்ப்ளைண்டே பண்ணாம ஆடுறான் பாரு. சரி அவன் என்ன பண்ணாலும் அவனோட ஃபேஸ்ல எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து ஒரு மாதிரி மற்றவங்களை பார்த்து கத்துறதோ இது பண்றதோ அதெல்லாம் எதுக்கு கேவலமா ஆடுறானுங்க சுத்தி. ஆக்சுவலா சில நேரம்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா கத்தி தொலைன்னு தோணுது. கத்தேன்டா 4 பேரை பிடிச்சி கத்துற அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. பட் அவன் வந்து கத்தவே மாட்டான். அவன் வந்து அவன் வேலையை பார்த்துட்டு அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். ஸோ வினிஷியஸ் இல்லாதது ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் பெரிய லாஸ். இந்த கேம்லாம் வினிஷியஸ் இருந்திருந்தா வேற மாதிரி கேம் இது. பட் வினிஷியஸ் இல்லாதது பெரிய லாஸ் கிளியரா தெரியுது. ஆஹ் வேற யாரையும் இண்டிவிஜுவலா கார்லோ ஆன்சலோட்டி அதான் சொன்னேனே, ஒரு சீசன் ஆரம்பிக்கும் போது உனக்கு ஒரு 2 மாசம் கிடைக்கும் பில்டு பண்ண. டீம் டைனாமிக்ஸ்லாம் பில்டு பண்ண உனக்கு 2 மாசம் கிடைக்கும். காம்பினேஷன் பில்ட் பண்ண அந்த 2 மாசத்துல கார்லோ ஆன்சலோட்டி அவர் விட்டுட்டாரு. அது இனிமே பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இனிமே எல்லா மேட்சும் டைட்டில் ப்ரெஷர் இருக்கும். ஒவ்வொரு மேட்சும் டைட்டில் ப்ரெஷர் இருக்கும். பிளேயர்ஸோட மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கும். இனிமே புதுசா ட்ரை பண்ணி பண்ணணும்னா கஷ்டம். ஸோ இந்த சீசன் வந்து பியூர்லி இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸை பேஸ் பண்ணி தான் போகணும். நீ போன சீசன்லாம் நம்ம என்னதான் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் சொன்னாலும் டீம் செட்டப் வந்து அவங்கள அப்படி ஆட வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. வினிஷியஸையோ ரொட்ரிகையோ அப்படி ஆட வந்து கார்லோ ஆன்சலோட்டி ரொம்ப நல்ல செட்டப் அது ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த சீசன் வந்து அதையும் தாண்டி செட்டப்பை தாண்டி இவங்க வந்து ஆடி காட்டணுங்கிற மாதிரி தான் இருக்கு. ப்ளஸ் வந்து ஆல்ரெடி டிசம்பர் வந்துருச்சு. இன்னொரு 1 மாசம் இப்படி ஆடினானுங்க அப்படின்னா காலி. லீக் கண்டிப்பா காலி. லீக் அதுக்கப்புறம் ஜெயிக்க போறது கிடையாது. நமக்கு யூசிஎல் எப்பவுமே தெரியும். யூசிஎல் நாக் அவுட்ஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஹோம் ஒரு அவே வந்துருச்சுன்னா நாங்கள் லீக்ல எப்படி ஆடினாலும் சரி அது வந்து தனி. யூசிஎல் ஜெயிக்கிறதுக்கு அது தனி. பட் வந்து லீகை பொறுத்தளவுக்கு இன்னும் 1 மந்த் டைம் இருக்கு இவனுங்க ரெக்கவர் ஆகி ஆடுறதுக்கு. அதுக்குள்ள வந்து ஃபிகர் அவுட் பண்ணல அப்படின்னா பார்சா ஒன்ஸ் 9 பாயிண்ட் லீட்லாம் போயிட்டாங்க பை ஜான்வரி அப்படின்னா ஜான்வரி எண்ட்னா அதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்சா என்ன ஸ்லிப் ஆனாலும் இது ரெக்கவர் அண்ட் அதுக்கப்புறம் ஜெயிச்சிருவாங்க லீக். ஸோ அது கரெக்டாக 1 மாசம் டைம் அவங்களுக்கு ஆட. பட் பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அவுட் சைட் கண்டெண்டர்ஸ்னு இல்லை, இப்போ ஆக்சுவல் கண்டெண்டர்ஸே அட்லெட்டிகோ மேட்ரிட்னு நினைக்கிறேன். ஏன்னா செம ஃபார்ம்ல இருக்கானுங்க இப்போ வந்து தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்க. செட்டப் ஃபிகர் அவுட் பண்ணிட்டான். சிமியோனே தான் செட்டப்னு ஃபிகர் அவுட் பண்ணிட்டான். ஆமா. தலைவர் வேற அளவுக்கு லெங்லெட்லாம் ஆடிட்டு இருக்கான். லெங்லெட்டை மேட்ச் ஆடிட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அடி வாங்குவான். பட் அட்லீஸ்ட் அவன் ஃபிகர் அவுட் பண்ணிட்டான். 4-4-2 தான் ஆட போறேன். என்ன ஆனாலும் 4-4-2 தான் ஆட போறேன். இதைத்தான் நாங்க ப்ரிவியூலயே சொன்னோம். சீசன் ப்ரிவியூலே இவன் வந்து அப்போல அதை இருந்து அதுதான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு 3 சீசனா இதான் பண்ணிட்டு இருக்கான். அதனால பட் அவனுக்கு லக்கிலி இந்த சீசன் பார்சா பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க. மட்ரிட் கேவலமா ஆடிட்டு இருக்காங்க. போன சீசன் மட்ரிட் வந்து பாயிண்ட்ஸை ட்ராப் பண்ணல. ஆமா. சுத்தமா பாயிண்ட்ஸை ட்ராப் பண்ணல போன சீசன் மட்ரிட். அதனால வந்து இந்த சீசன் அவங்களுக்கு வந்து 2 டீமுமே பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணலாங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ வந்து சிமியோனே வந்து ஒரு கம்பேக் கொடுத்து டைட்டில் ரேஸ்ல இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்பவே டைட்டில் ரேஸ்ல இருக்கான். அவன் நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம். பட் அவன் வந்து திரும்பி ஃபார்முக்கு வந்துட்டான். திரும்பி அங்கேயே தான் இருக்கான். பட் அது
நமக்கு தெரியும் சிமியோன் எங்க ஸ்லிப் ஆவான். பார்சா மட்ரிட் கூட ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச் தான் தோத்துருவான் அந்த மேட்சை. தோத்துருவானுங்க அவன் கண்டிப்பா. அந்த மாதிரி தோத்து அவனுக்கு பல லீக் விட்டுருக்கானுங்க. அதனால பட் சிமியோனை வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது டைட்டில் ரேஸ்ல. ஏன்னா அவன் தான் இப்போதைக்கு மோஸ்ட் இன்ஃபார்ம் டீம் லலிகால அவனுங்க தான். தொடர்ந்து 7 மேட்ச் வச்சிருக்கானுங்க, லலிகால மட்டும் 4 மேட்ச் வச்சிருக்கானுங்க. ஸோ வந்து பர்சனல் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் கிரீஸ்மேன் ஒரு மேட்ச் ரெஸ்ட் பண்றான். ஒரு மாதிரி கிளாரிட்டி வந்துருச்சு அவனுக்கு. ஒரு மேட்ச் கிரீஸ்மேன் ரெஸ்ட் பண்றான், ஒரு மேட்ச் ஆடுறான். ஆமா அவனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா ஆல்வரஸ் ஆடிடலாம். ஆல்வரஸ் எஸ் வந்து மேனேஜ் பண்ணணும் மினிட்ஸ்னா சோர்லாத்த ஆடுறான். பட் அவனோட எஸ் ஆல்வரஸ் அவனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஆல்வரஸ் ரொம்ப நல்லா ஆடுறான். ஆல்வரஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்லலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் லைக் அந்த ஃபிளாப்பா அந்த மாதிரிலாம். பட் அது ரொம்ப நல்லா ஆடுவான். சொல்லு நீ சொல்லு எதை சொல்ல வந்தியே. அதான் இல்லை ஐ திங்க் கோயிங் பேக் டு பேசிக்ஸ் தான் ஃபார் சிமியோனி. லியோரந்தேவை ரைட் பேக் போட்டு அப்புறம் ஐ திங்க் இப்போ ஜியோ சிமியோனேவும் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டான். லைக் ஹராம் பால் தான் கண்டினியூஸாக. அப்படின்னா உனக்கு வந்து ஹராம் பால் தான் வரும் அப்படின்னா அதே ஆடு. எஸ் அதுதான் நம்ம கத்துக்கிட்டது சிமியோனிட்ட எஸ் இருந்து. நீ அப்புறம் வந்து மாடர்ன் ஃபுட்பால்லாம் ஆடாத அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் பிக் பூஸ்ட் அவங்களுக்கு வந்து ஐ திங்க் பாப்லோ பாரியோஸோட ரிட்டர்ன். ஏன்னா என்னதான் வந்து நம்ம ராட்ரிகோ டெபால் பற்றி பேசினாலும் அவருக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு காம்ப்ளிமெண்டிங் பிளேயர்னா வந்து ஒரு பேரியோஸ் தான் கம்பேரிங். ஏன்னா பாரியோஸ் கன்சிடரிங் ஆமா. கோகேக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ வீக் இன் ஆமா வீக் ஆமா அவுட் ஆமா. ஆடுறதுக்கு ஒரு சாலிட் பிளேயர்னா ஐ திங்க் பாவ்லோ பாரியோஸ். அண்ட் அதர் தென் தட் அஃப்கோர்ஸ் 90th மினிட் வின்னர்ஸ் வேணா கொரியா கொண்டு வந்துடுறாங்க. ஓவரால் ஐ திங்க் அதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே அசால்ட்டா சொன்னோம். அசால்ட்டா சொல்ற. பட் அவன் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அவன் வந்து ஆனா நீ சொல்ற மாதிரி தான் பண்றான் அவன். வின்னர் வேணுமா வா அப்படிங்கிறான். அவன் வந்து வின்னர் அடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன பெரிய லக்ஸரி. அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஹீஸ் ஃபிகர்ட் அவுட் ஹவு டு ரொட்டேட், எப்படி ரொட்டேட் பண்ணி ஆடணுங்கிறது, யாரை ரொட்டேட் பண்ணி ஆடணுங்கிறதும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க ஓரளவு. ஃபிகர் அவுட் பண்ணிட்டான் பாப்போம். டிஃபென்ஸ் பட் ஐ இந்த திங்க். குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் அவனுக்கு ஃபிட்டா இருந்தாங்க அப்படின்னா ஆடிடுவான். பட் அவனுக்கு அண்ட் சென்டர் பேக் தான்டா திரும்பி அவனுக்கு எஸ் சென்டர் எஸ் பேக் தான். ஏன் வந்து அவனோட சிமியோனோட அந்த ஒரு ஒரு கிரேட்டஸ்ட் பீரியட்னா பில்ட் அப்பான் கோல்டன் ஜிமெனஸ் 2 பேரை வச்சு எஸ் தான் பில்ட் பண்ணாங்க அந்த பீரியட். ஸோ அது அந்த மாதிரி இப்போ ஜிமெனஸ் வந்து அடிக்கடி இன்ஜுரி ஆயிடுறான். இவன் ஏதோ ஃபிகர் அவுட்டே பண்ண மாட்டான் அந்த சென்டர் பேக். இப்போ வந்து ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா லெங்க்லட்டையும் ஆக்சல் விச்சனையும் சென்டர் பேக் ஆடணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பார்சலோனா கூட இப்போ மேட்ச் வருதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு 2 வீக்ஸ்லயோ 1 வீக்லயோ. அந்த மேட்ச்சுக்கு வந்து ஜிமெனஸ் இன்ஜுரி ஆயிட்டானா லெங்க்லட்டையும் விச்சனையும் ஆடினான்னு வச்சுக்கேன் போட்டு பொழந்துருவானுங்க பார்சலோனா. ஏன்னா வந்து 2 பேருக்கும் பேஸ் கிடையாது ட்ராக் பேக் பண்ண. இவனுக்கு பார்சாவோட என்டையர் பிளேயே இப்போ வந்து பேஸ்ட் ஆன் பேஸ் இன்டென்சிட்டி ப்ரெஸ்ஸிங் பேஸ் தான். ஸோ வந்து இவனுங்க வந்து போட்டு பொழந்துருவானுங்க பார்சா இந்த மாதிரிலாம் அவன் விச்சனையும் இதையெல்லாம் ஆடினான். ஸோ வந்து மேபி அவங்களோட கேம் இன்டெலிஜென்ஸை வச்சு தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கறான். பட் வந்து எனக்கு தெரில. எனக்கு வந்து விக்சர் எப்படி ஆடினான்னு நான் பார்க்கல. போய்த்தவே அவன் நல்லா கூட ஆடி இருக்கலாம். பட் நான் சொல்றேன் இந்த வயசுல நீ விச்சலையும் லெங்க்லட்டையும் தான் ஆடுவ அப்படின்னா எனக்கு தெரில. அவன் அந்த பொசிஷன் வாங்கலாம் ஒரு பிளேயரை. திரும்பி அட்டாக்கர்ஸ் எல்லாம் வாங்குறான். அது ரொம்ப ஒரு சிமியோனை வந்து அவனோட பிலாசபிக்கு அகைன்ஸ்டா வாங்குற மாதிரி இருக்கு. அட்டாக்கர்ஸ் எல்லாம் திரும்பி வாங்குறான், இன்வெஸ்ட் பண்றான். பட் வந்து டிஃபெண்டர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்டே பண்ண மாட்டான். ஏதோ அவன் மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் பார்ப்போம். பட் எங்க போய் முடியுதுன்னு பார்ப்போம். சரி, ஆஸ் யூஷுவல் அந்த பிக் த்ரீயை பத்தி நிறைய பேசியாச்சு. அது தாண்டி கொஞ்சம் வரும். பெல்பா இந்த மேட்ச் வந்து பெரிய விக்டரி அவங்களுக்கு மட்ரிடுக்கு அகைன்ஸ்டா. பட் சான் மேமஸ்ல அவங்க எந்த ஃபார்ம்ல ஆடுறாங்க அவங்கள சான் மேமஸ்ல பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் வந்து எப்பவுமே சொல்றேன் அவங்களோட ரெக்கார்ட் பாத்தீங்க அப்படின்னா சான் மேமஸ்ல எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து அங்க போய் பீட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பட் வந்து டிரா பண்ணிடுவோம், ஏதோ ஒன்று நல்லா ஆடிடுவோம். இந்த சீசன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரண்ட் 4 ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்கு. கோர்கா குர்சேட்டா ஸ்ட்ரைக்கர் சூப்பரா ஆடுவான். அலெக்ஸ் பெரங்கர் ரொம்ப நல்லா ஆடுறான் பிளே மேக்கர். இன்யாக்கி அண்ட் நிக்கோ விங்ஸ்ல கிளியரா ஆடுறானுங்க. நிக்கோ வந்து இப்போ இன்ஜுரிலேருந்து வந்துட்டு ஒரு கிளாரிட்டியோட ஆடுறான். லைக் வந்து அவன் தான் பெஸ்ட் பிளேயர்லாம் சொல்ல முடியாது. நிக்கோ வந்து பில்பாவோட பெஸ்ட் பிளேயர்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு பெரங்கர் தான் பெஸ்ட் பிளேயர். ஏன்னா பெரங்கர் பேஸ் பண்ணி தான் அந்த டீம். பெரங்கர் நல்லா ஆடினா டீம் நல்லா ஆடுது, பெரங்கர் நல்லா ஆடலன்னா நல்லா ஆட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பட் வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா திரும்பி 4th முடிக்க அந்த மாதிரிலாம் முடிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வால்வர்டேக்கு ஒரு ஷவுட் அவுட். ஏன்னா வால்வர்டே வந்து பார்சலோனா அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சோம் இவன் வந்து இவ்வளோ பயங்கர கிரிட்டிசிசம் அவன் மேல. பட் அவன் ஆமா திரும்பி போய் ஒரு நல்ல டீம் பில்ட் பண்ணியிருக்கான். நல்ல அவனோட டாக்டிக்ஸ்லாம் சாலிடா இருக்கு. அவனோட டாக்டிக்ஸை பீட் பண்ணி ஜெயிக்கிறது இப்போ பில்பாவை கூட ஒரு 4 கோல் ஜெயிக்கிறதுலாம் அவனுக்கு ஈஸியே கிடையாது. அந்த மாதிரிலாம் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவன் வந்து பயங்கர சாலிடா இருக்கு அவன் டீம் ஸ்ட்ரக்சர் ஷேப் எல்லாமே. ஸோ பார்ப்போம். வேற யா யாரெல்லாம் இருக்காங்க? ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி விலாரியால்
Villarreal also in the mix for top 4. அத்லெட்டிக் ஆஃப்கோர்ஸ் அவங்க சீசன் வந்து பூரா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் எப்படியோ கேட்சப் பண்ணிட்டாங்க. நோ திஸ் ஒன்லி அ பாயிண்ட் டிஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் பிட்வீன் பில்பாவோ ஆமா ஆமா. அண்ட் வில்லாரியால். பட் வில்லாரியால் என்ன பண்றாங்கன்னா தேர் நாட் லூசிங் கேம்ஸ். அங்கதான் வந்து ம் ம் வில்லாரியால் இஸ் சம்ஹவ் ஹோல்டிங் ஆன் டு தட் அந்த 4th பொசிஷன். ட்ரா பண்றாங்க, ஜெயிக்கிறாங்க, பட் லூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சம்ஹவ் தேர் கெட்டிங் த பாயிண்ட்ஸ். அண்ட் லாஸ் பாமாஸ் பத்தி சொன்ன மாதிரி தான் வில்லாரியாலுக்கும் கேம் ஆஃப் த சீசன் கண்டக்டர்ஸாக கொடுத்துட்டே இருக்காங்க. லைக் போன 2-3 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா வில்லாரியால் ஜிரோனா கூட அது ஒரு ஆல் டைமர் மேட்ச் ட்ரூ இன் மை ட்ரூ. ஒப்பீனியன். அந்த ஜிரோடா கேம் சரியான 90 மேட்ச் ப்ளஸ் தான். 7th மினிட் வின்னர் அடிச்சு ஸ்கோர் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணாங்க. ஒசசூனா கூடயும் 2-2 ட்ராஸ். ஐ திங்க் அந்த டஃப் ஃபிக்ஸ்சர்ஸோட ஃபேஸ் தேவ் சம்ஹவ் காட் த்ரூ. வின் பண்ணல, ஆனால் ட்ரா பண்ணியாவது தேவ் காட் த்ரூ. அண்ட் ஐ திங்க் ஜிரோனா ஆல்சோ நம்ம சொல்லியிருந்தோம் லைக் இந்த சீசன் வந்து ஜிரோனாக்கு ஒரு டஃப்பான சீசனாக இருக்க போகுதுன்னு. அஃப்கோர்ஸ் டேபிள் வைஸ் தேர் ஸ்டில் 8th இந்த டேபிள். ஆனால் டாக்டிக்ஸாக இருக்கட்டும், தேர் கேம் ஸ்டைலாக இருக்கட்டும், ஸ்டில் ஹேஸ் ரிமைன் த சேம். ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் a ஹியூஜ் திங் ஃபார் அ கிளப் லைக் ஜிரோனா. ஏன்னா பாதி டீம் மேலே அவங்களுக்கு போச்சு. அந்த டாப் 4 குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் ஆமா எல்லா பிளேயர்ஸும் போயிட்டாங்க. ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கூட சைன் பண்ண முடியல. பட் ஸ்டில் தேர் சம்ஹவ் இன் த மிக்ஸ். ஏன்னா இன்னும் 22 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 4-5 பாயிண்ட்ஸ் ஆஃப் 5th 6th பிளேஸ். ஸோ இதே அவங்க இஃப் தே கீப் அப் ஐ திங்க் தே கேன் ஸ்டில் மேக் அ லாஸ்ட் மினிட் புஷ் ஃபார் டாப் 6. கண்டிப்பா பட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க. நான் அது சொல்றேன். லைக் வந்து வைல்டு ப்ரெடிக்ஷனா இருக்கலாம், பட் அவங்க ஃபோர்த்து கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா பில்பா வந்து அப்படியே வந்து ஒரு லீட் எடுத்து போயிடுவாங்கலாம் இல்லை அந்த 4th பொசிஷன்ல. ஏன்னா இப்போ வந்து விஆர்ஏல் கையில் உள்ள 2 மேட்ச் ஜெயிச்சா 4th வந்துருவாங்க. ஸோ அதில் யார் வேணாலும் ஸ்லிப் அப் ஆகலாம். டாப் 3 சான்ஸ் இல்லை ஜெரோனாக்குன்னு. ஏன் அதை விட்டுரு. அது போன சீசன் மாதிரி அவங்க வர சான்ஸ் இல்லை. பட் நிறைய சீசன்ல பார்த்துருக்கோம் 5th 6thலயே இருப்பாங்க நிறைய டீம். கடைசி 2 கேம் வீக் 36th கேம் வீக் வர 5th 6thல இருப்பாங்க. கடைசி 2 கேம் வீக்ல ஜெயிச்சு 4th வந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த 5th 6th 7th அந்த ஸ்பாட்லயே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4th அந்த மாதிரிலாம் முடிக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து 4th வந்து அப்படியே கிளியர் கண்டெண்டர் யாரும் இல்லை 4th இவங்க தான் முடிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரே பாயிண்ட்ல தான்டா இருக்காங்க. 4thலேருந்து 9th வர நான் என்ன கேட்டால் ரியல் சொசைட்டி கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா சொசைட்டி ஆல்ரெடி யூசிஎல்லாம் ஆடி இருக்காங்க. அவங்க வந்து அந்த பொசிஷன்லாம் முடிச்சிருக்காங்க. ஒரு ரன்னின்லாம் எப்படி ஆடணும்னு அவங்களுக்கு தெரியும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கோச் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச். ஸோ வந்து சொசைட்டி நல்லா ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க. 17th இருந்தாங்க, இப்போ 9th இருக்காங்க. ஸோ வந்து நிறைய விக்ட்ரி, தொடர்ந்து விக்ட்ரி, நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இது பில்பாவை கூட டாபியில் தோத்துட்டாங்க. பட் வந்து நல்ல டீம் கூட தானே தோத்துருக்காங்க. அது கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க. சொசைட்டி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க. ப்ளஸ் ஜுபிமண்டியோட சுச்சுவேஷன் கொஞ்சம் இப்போ ஸ்டேபிள் ஆயிருக்கு. இவன் ஜனவரிலாம் எங்கேயும் போகிற மாதிரிலாம் இப்போ தெரில. ஸோ வந்து அவன் வந்து எல்லாமே அந்த கிளப் வந்து ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. இவனை நான் இங்கே தான் ஆட போகிறேன் அப்படின்னு. ஸோ எல்லாருமே அவங்களோட சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ரீசெண்டாக நல்லா ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க சொசைட்டிக்கு. ஸோ இனிமேல் சொசைட்டி கூட சான்ஸ் இருக்கு. பட் வந்து மயோர்க்கா ஒசசோனா 2 பேருக்கும் சொல்லிட்டு தரணும். ஏன்னா ஜெரோனா யூசிஎல் ஆடி இருக்க போன சீசனே அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நல்லா ஆடுவாங்க. சொசைட்டிக்கு நல்ல பட்ஜெட் இருக்கு, நல்ல ஒரு ஹோம் கிரவுண்ட் டேலண்ட் இருக்கு சொசைட்டிக்கலாம். மயோர்கான் ஒசசோனா ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. வந்து இப்போ பெர்ஃபார்மிங் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வர வந்து அபோவ் தேர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி ஆகணும். இது எவ்வளோ நாளைக்கு இப்போ மயோர்கால யூரோப்பா லீக்லாம் ஆடினாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்டா அவங்களுக்கு. இஃப் தே ஃபினிஷ் 5th or 6th அப்போ யூரோப்பா லீக் ஆடுறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வந்து ஷொட்டை கொடுத்தே ஆகணும். ஆனால் ஒரு டீம் மாறவே இல்லை. போன தடவை சொல்லியிருந்தோம் நம்ம லலிகாவோட கிறிஸ்டல் பேலஸ் அப்படின்னு. அதே மாதிரி ஆடுறானுங்க. அதே 11th. எப்போ எல்லா ஸ்பாட்டும் மாறுது டேபிள்ல. செவியா வந்து 11th அவனுங்களுக்குன்னு வச்சுட்டானுங்க அந்த ஸ்பாட்டை. ஸோ வந்து பார்ப்போம் வேற யாரெல்லாம் இருக்கா. ஐ திங்க் அலவேஸ் பத்தி நம்ம திருப்பி சொல்லி ஆகணும். ஏன்னா வீடியோலயே சொன்னோம். நீங்க பெத்த பிள்ளையாச்சும் மன்னிச்சிருங்க. அவன் கோச் தான் நம்ம முடிச்சிட்டோம், என்டையரா முடிச்சிட்டோம் டீம். அவங்க வந்து ரெலிகேஷன் பேட்டில் இருக்காங்க இப்போ ஆல்மோஸ்ட் அலவேஸ். பட் லாஸ்ட் இல்லடா ரெலிகேஷன் பேட்டில் தான். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஐ திங்க் வலன்சியா பற்றி நம்ம பேசி ஆகணும். பிகாஸ் ஃபைனலி அந்த வலன்சியா ஃப்ளட் சிச்சுவேஷன் ஹேஸ் கிளியர்ட் அவுட் ஃபார் தெம். அண்ட்
ஒரு பிரில்லியண்டான ரிட்டர்ன் கேம் ஃபார் தெம் டு லாலிகா. ரியல் பெட்டிஸ் கூட அட் ஹோம் ரியல் பெட்டிஸ் கூட இன் நல்ல இன் ஃப்ரண்ட் டீமோட ஆஃப் தேர் நல்ல ஹோம் வெற்றி. ஃபேன்ஸ். அது ஒரு பிரில்லியண்டா ஆடினாங்க சூப்பர் அந்த கேம், கேம். சூப்பர் கேம், அண்ட் ஐ ரொம்ப திங்க் தே ஸ்டில் எமோஷனலான ஹேவ். கேம் அது. ஆமா ஆமா ஆமா. யா அது வந்து ஐ மீன் அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் கம்மிங் பேக் பெர்ஃபார்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யர் ஓன் ஃபேன்ஸ் பீட்டிங் அ டீம் லைக் ரியல் பெட்டிஸ் இன் கன்சிடரிங் அவங்க பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். பட் பாட்டம் ஆஃப் த டேபிள் தே ஸ்டில் ஹாவ் இன்னும் 3 கேம்ஸ் இன் ஹேண்ட். ஸோ இஃப் தே கேன் சம்ஹவ் இருக்கு இருக்கு இருக்கு. இன்னும் 3 கேம்ல அவங்க ஒரு கேம் 2 கேம் ஜெயிச்சா கூட தே கேன் எஸ்கேப் அவுட் ஆஃப் தட் relegation. So அலிகேஷன். I think Valencia வந்து I'm expecting a better second half from post December at least. I think ஒரு if they can finish anywhere between 10 to 15, I think it's a good comeback from ஆமா, them. 10 to 15 இல்லடா, இந்த சீசன் வந்து அவங்களோட சிட்டி சுச்சுவேஷன்ல எல்லாமே பார்த்தா அவங்க வந்து ரெலிகேட் ஆகாம இருந்தாலே இட்ஸ் a victory for them என்னை பொறுத்த அளவுக்கு. அவங்க எனக்கு வந்து கண்டிப்பா அவங்க கண்டிப்பா அவங்களால பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் கடைசியா ஒரே ஒரு டீம் ஒரு கெட் ஆஃப் ஹேட் டு வாட்ச் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் எல்லாமே. இப்போ வந்து 17th இருக்காங்க. எங்க ஹேட் வாட்ச் போற நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஹேட் பண்ணீங்கன்னா இந்த சீசனோட அவங்கள முடிச்சு விட்டுறலாம். ஆனால் எப்படி அவனுக்கு செகண்ட் டிவிஷன் போனாலும் திரும்பி ஜெயிச்சு ப்ரமோட் ஆகி வருவானுங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு சீசன் அவனுக்கு எல்லாரும் தான் நான் சந்தோஷமா இருப்பேன். கண்டிப்பா அவனுக்கு கூட 2-0 ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து எப்போ ப்ளஸ் இன்ஜுரி அந்த மேட்ச்ல வந்து எப்போவுமே 2 இன்ஜுரி ஏற்கனவே எங்கள் ஸ்குவாடே படுத்துருந்துச்சு. எப்போ அவனுங்களோட போய் 2 இன்ஜுரி ஸ்பெஷலாக போடுவோம் அவனுங்களுக்கு. பட் அதெல்லாம் இல்லாமல் வந்தது வந்து ஓரளவுக்கு வந்துட்டோம், ஓரளவு பெரிய இன்ஜுரி இல்லாமல். பட் பெரிய விஷயம். கெட் ஆஃப் ரெலகேட் ஆனால் ஐ திங்க் அது வந்து டைட்டில் ஜெயிச்சா கூட நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாம் லலிகா பார்க்குற எல்லாரும். அதனால பார்ப்போம். இப்போதைக்கு 17th இருக்காங்க, பார்ப்போம். ஐ திங்க் அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து டைம் பத்தாது, 2 கேபி கவர் பண்ண வந்து டைம் பத்தாது. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எந்த மேட்ச்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. லாஸ்ட் ஃபார்மர்ஸ் வந்து எங்களோட லலிகாவோட பெஸ்ட் டீம் அவங்க தான். ஸோ வந்து அவங்கள தவிர எந்த டீம்லாம் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கமெண்ட் பண்ணுறோம். எந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்கள பற்றி நாங்கள் பேசுகிறோம். அதோட முடிச்சுக்கிறோம். டாட்டா, பை பை.